என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இன்ஸ்டாகிராமத்தில் பேய் கூட பேசியிருக்காரு. அந்த பேய் இவருக்கு ரெகுலராக மெசேஜ் பண்ணியிருக்கு. அது ஒரு பெண் பேய். இந்த கதை அவருக்கு உண்மையிலுமே நடந்தது. அந்த மெசேஜஸும் அந்த பேய் பண்ண வீடியோ காலையும் இவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு. அது இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த கதையை கேட்கும் பொழுது நிச்சயமாக உங்களை பயமுறுத்தும். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற இந்த ஒரு ஐடியிலேருந்து உங்களுக்கு மெசேஜஸோ இல்லை கால்ஸ் இல்லை வீடியோ கால்ஸ் எது வந்தாலும் தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிடாதீங்க. அது ஒரு பெண் பேய். அந்த பேயோட பேர் பூஜா. இந்த கதையை எனக்கு அனுப்புனவர் சரவணன். இவர் சேலத்தில் வசித்து வர்றாரு. ஸோ இவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க. ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க. ஏன்னா ரெண்டு ஃபேமிலியுமே ஃப்ரெண்ட்ஸான ஃபேமிலி தான். மேக்ஸிமம் இவங்க இன்ஸ்டாகிராமத்தில் தான் நிறைய பேசிப்பாங்க. ரீல்ஸு, மீம்ஸு, சாங்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ ரெண்டு பேரோட டேஸ்ட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் 2023 இந்த சரவணனுக்கு ஒரு இடி வந்து விழுகுது. அது என்னன்னா, அந்த பொண்ணு பூஜா இருக்கால, அவளுக்கு 2023 ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுது. அந்த விபத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு இறந்தும் போயிடுறா. இவன் ரொம்ப நாள் ரொம்ப சோகமாக இருக்கான். அவங்க ஃபேமிலி முதற்கொண்டு எல்லாமே சோகமாக தான் இருக்காங்க. பல நாட்கள் இது நீடிக்குது. அந்த பொண்ணுக்கு இறுதி சடங்குலாம் முடிஞ்சு பல மாதங்கள் ஆகுது. அந்த பொண்ணு இருந்த குரூப்பு, ஃப்ரெண்ட்ஸு குரூப்பு, ஃபேமிலி குரூப்புன்னு எதுலேயுமே யாருமே ஆக்டிவாக இல்லை. காரணம் இந்த பொண்ணு தான். அதில் எல்லோரும் ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப சீரியஸாக, எல்லாத்துலேயுமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பா. அந்த பொண்ணு இல்லாதனால அந்த குரூப்பு, அந்த பொண்ணோட ஐடி, வாட்ஸ்அப் சொல்லிட்டு எதுவுமே ஆக்டிவாக இல்லை, யாருமே பேசுகிறதே இல்லை. ஆனால் சரவணன் ஒரு நாள் இன்ஸ்டாகிராமத்தில் ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னன்னா, பூஜா இஸ் ஆக்டிவ் நவ் அப்படின்னு. அதாவது பூஜா இப்போ ஆக்டிவாக இருக்கா அப்படின்னு இன்ஸ்டாகிராமத்தில் அந்த மெசேஜ் உள்ளே இருக்கு பார்த்தீங்களா, அதில் காட்டியிருக்கு. அன்றைக்கி சரவணன் அதை பார்த்துட்டு ஏதாவது கிளிச்சோ இல்லை எரரோ இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம் செய்த ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், அதனால தான் இப்படி காட்டுதே அப்படின்னு அதை நார்மலாக விட்டுட்டார். ஆனால் 2 நாள் கழித்து அந்த ஐடியிலேருந்து ஒரு மீம் மெசேஜ் வந்திருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு இவர் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டார். காரணம், அந்த பொண்ணு எப்பயுமே ரீல்ஸ் மீம்ஸ்லாம் அனுப்பிச்சிருப்பா பார்த்தீங்களா, அதே ஸ்டைலில் அந்த மீம் வந்திருக்கு. ஸோ அவனுக்கு ஏற்ற மாதிரியே அதை பார்த்துட்டு அன்றைக்கி இரவு முழுக்க சரவணனால் தூங்கவே முடியல. என்ன நடக்குதுங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லி ஃபோன் அன்றைக்கி ஒரு நாள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கம்முன்னு படுத்து தூங்கிட்டார். 2 நாள் கழிச்சு மார்னிங் அந்த ஃபோன் எடுத்து அவர் திரும்பி ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காரு. அந்த பூஜா ஐடியிலேருந்து எந்த மெசேஜ் வந்த மாதிரியும் இல்லை லாஸ்ட் சீன் காட்டின மாதிரி எதுவுமே இல்லை. அதாவது நார்மல் ஆயிடுச்சு. அவள் ஆக்டிவாக இருக்க மாதிரி எதுவுமே காட்டவே இல்லை. அதுக்கப்புறம் பூஜாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி பூஜாவோட ஐடி ஆக்டிவில் இந்த மாதிரி உனக்கு நேற்று காட்டுனிச்சா, எனக்கு காட்டுனிச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கும் காட்டுனிச்சு, அது என்ன காரணம்னு தெரில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் சரவணுக்கு மிகப்பெரிய சந்தேகமாக வருது. அடுத்த சில நாள் கழிச்சு சரவணுக்கு பர்த்டே வருது. அவனோட ஃபோட்டோவை எல்லாருமே ஸ்டோரிஸ், ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் மாற்றி போட ஆரம்பித்தாங்க. அந்த ஸ்டோரியும் ஸ்டேட்டஸையும் எடுத்து அவன் தன்னோட ஸ்டோரியில் சரவணன் போட ஆரம்பிச்சிருக்கான். அப்போ தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வருது. என்னன்னா, அவனை ஷேர் பண்ண பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோஸை, அது அந்த பூஜாவோட ஐடியோட ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருக்கு. இதை பார்த்து அவனுக்கு கை கால் பயங்கரமாக நடுங்கி போச்சு. என்னதான் இங்கே நடக்குது அப்படின்னு. அந்த ஸ்டோரி ரொம்ப பயத்தோடையும் நிறைய பதற்றத்தோடையும் அந்த சரவணன் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் அவன் ஃபோட்டோ இருக்குது. கீழே மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இமீடியட்டாக வேற ஒரு ஐடியா ஓப்பன் பண்ணி அப்போ பூஜாவோட ஐடிக்குள்ளே போய் பார்த்துருக்கான். ஸ்டோரி எதுவுமே காட்டவே இல்லை. அதுக்கப்புறமா சில பேர்த்தோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா பார்த்தீங்களா, அவங்ககிட்டையும் கேட்டிருக்கான். அங்கேயும் அந்த ஸ்டோரி காட்டவே இல்லை. இவனோட அந்த மெயின் ஐடியில் மட்டும்தான் அந்த பூஜாவோட ஸ்டோரி காட்டியிருக்கு. பூஜா கூட பேசின அந்த பழைய சேட்டெல்லாம் எடுத்து அவன் லைனாக பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்போது ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு அவனுக்கு கிடைக்கிது. அப்போ அந்த வாய்ஸ் ரெக்கார்டெலாம் அவன் இது வரைக்குமே கேட்காத, ப்ளே பண்ணாத ஒரு ஆடியோ இருந்திருக்கு. அதை அவன் எடுத்து கேட்டு பார்க்குறான். அதில் நான் இன்னொன்று விட்டு போகலை அப்படின்னு இருந்திருக்கு. அது பார்த்திங்கன்னா பல மாதங்களுக்கு, அந்த பொண்ணு இறக்கிறதுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பப்பட்ட ஆடியோ. பட் அவன் இன்ன வரைக்கும் ஓப்பன் பண்ணுவான். இன்றைக்கி தான் ஓப்பனும் பண்ணியிருக்கான். அதை ஓப்பன் பண்ணால் அதில் இப்படி இருந்திருக்கு. அந்த பொண்ணு தற்செயலாக அனுப்புனா இல்லை இதில் வேறு ஏதோ இருக்கான்னு சொல்லி அவன் ரொம்ப பயப்பட ஆரம்பித்தான். அடுத்த சில மாதங்களாக அந்த பூஜாவோட ஐடியோட ஃபோட்டோ மாறதும், ஸ்டோரி வைக்கிறதும், ஆக்டிவில் இருக்குன்னு சொல்லிட்டு ரெகுலராக நடந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அந்த சரவணனால் ரொம்ப வெயிட் பண்ணவே முடியல. டைரெக்டாக அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறான். பொண்ணு வீட்டுக்கு போய் ரொம்ப கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறான். அப்போ கேஷுவலாக கேட்குறான், பூஜாவோட மொபைல் என்னாச்சு, அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கு அவங்க வீட்டில் இருக்கவங்க, அந்த ஃபோனு விபத்தில் உடஞ்சி போச்சு, ரொம்ப டேமேஜ் ஆச்சு, அது இன்னமும் பீரோவில் தான் போட்டு வச்சுருக்கோம். அந்த சிம் கார்டு நம்பர்ஸ் எல்லாம் தனியாக கழட்டி என்னோடய மொபைலில் போட்டிருக்கேன். பட் அந்த மொபைல் ரொம்ப டேமேஜ் ஆனதுனால அந்த பொண்ணு சம்மந்தப்பட்ட எதுவுமே எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதும் 2 செகண்ட் கூட வெயிட் பண்ணாமல் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கிளம்பி போயிட்டான்.
அவன் லேட் நைட்டில் தான் அந்த வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பி போகிறான். அப்படி ரோடு ஓரமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு சிக்னல் வருது. அந்த சிக்னலில் நிற்கிறான். அந்த சிக்னலை தாண்டி ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் அந்த பூஜை மாதிரியே ஒரு பொண்ணு நின்றுருக்கா. அந்த பொண்ணு கை முழுக்க வெறும் வளையல் தான் இருந்திருக்கு. அந்த வளையல் எல்லாமே சிவப்பு நிறத்தில் மட்டும்தான் இருந்திருக்கு. இது அந்த பொண்ணு பூஜை தானா இல்லை வேற யாரோ பொண்ணு அவனுக்கு டவுட்டாகவே இருந்திருக்கு. பட் கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் ஒரு பொண்ணு அப்படின்னு இருந்திருக்கா. அதுக்கப்புறமா அந்த சைடு சில பல வண்டிகள் போக ஆரம்பிக்குது. எல்லாம் சின்ன வண்டி தான். அந்த சின்ன வண்டிலாம் கிராஸ் பண்ண பிறகு அந்த இடத்துல அந்த பொண்ணு இல்லை. ஆனால் அந்த பொண்ணு பார்க்க முழுக்க பூஜை மாதிரி தான் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் பூஜை சம்மந்தப்பட்டது அவனுக்கு தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாள் இரவு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, கரெக்டாக 2:11 மணிக்கு அவனோட மொபைலில் இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு இன்கமிங் கால் வந்திருக்கு. ஸோ அது பூஜை கிட்டேருந்து வந்திருக்கு. அதுக்கப்புறமா ஃபோனை அவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். அந்த ஃபோனை எடுக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் அவன் ஃபோனை மாற்றி இன்ஸ்டாகிராத்தையும் இன்ஸ்டால் பண்ணாமல் இன்ன வரைக்கும் வச்சுருக்காமா. இந்த மாதிரி உங்கள் லைஃப்லையும் ஏதாவது கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சுன்னா மறக்காமல் மேலே தெரிகிற இந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜாவோ அல்லது டெக்ஸ்ட் பண்ணியோ சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க கதையை நான் இந்த வீடியோவில் பேசுகிறேன். ஸோ அது வரைக்கும் பாய்.